எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு அந்த வீடியோல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட் தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசிவரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வண்டி வந்து ஏற்கனவே நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி ஜூபிட்டர் 125 வந்து போட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து நியூ மாடல் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட்னு. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இதில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதாங்க இந்த பைக்கோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இங்கேயுமே வந்து உங்களுக்கு எல்இடி லேம்ப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இங்கே வந்து போன டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஒரு சின்னதாக வந்து ஒரு டிஸ்பிளே மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே வந்து அந்த மீட்டர் வந்து இருக்கும். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அப்புறமா வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து லைட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாரன் இருக்குது, ஆன் ஆஃப் ஆட்டோ ஆன் ஆஃப் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து இங்கே என்ன சிம்பிள் போட்டிருக்காங்கன்னா பார்க்கிங் சிம்பிள் இருக்குது கைஸ், புதுசாக இந்த கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து நார்மலாக வந்து லைட் எரியணும்னா இப்படி இருக்கலாம், இப்படி வைக்கணும். ஸோ இல்லைனா வந்து ஏதாச்சும் பிரேக் டவுன் அந்த மாதிரினா இந்த இது ஆன் பண்ணிக்கணும். இங்கே வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து கீ உங்களுக்கு இப்படி இருக்குது. ஸோ அதே ஆஸ் யூஷுவல் கீ தான். ஸோ உங்களுக்கு அந்த நீங்கள் கீ ஃபங்க்ஷனுமே வந்து அதே தான், சேம், வேறு மாறாது. அப்புறம் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அந்த ஃபியூவல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் மாட்டணும்னா கூட மாட்டிக்கலாம். அதே மாதிரி வந்து கீழே கூட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கொடுத்துருக்காங்களே, இது வந்து நீங்கள் இப்படி பண்ணிக்கணும். இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 3 kg வரைக்கும் தான் இதில் வந்து உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கால் வைக்கிறதுக்கு வந்து ஸ்டாண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து டிவிஎஸ் ஜூபிட்டர் ஸ்டார்னு போட்டிருக்காங்க. இவ்வளோ பெருசாக பிராண்டிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டிவிஎஸ் ஜூபிட்டர் 125. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் டிரைவருக்கு பின்னாடி வந்து ஒருத்தவங்க உட்காருவாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து பேக் பெயின் வராமல் இருக்கிறதுக்காக இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்டாஸுமே வந்து இருக்குது. ஸோ ஹெட் லேம்ப் உங்களுக்கு வந்து லைட் வந்து இருக்குது. எஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வண்டி வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் கைஸ். ஸோ எல்லாமே அதே மாதிரி தான். நீங்கள் வந்து ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு அந்த ஜூபிட்டர் 125 மறந்தது எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னா, இந்த இது ஸ்டார்ட் ஆகணுனாலே வந்து நீங்கள் உங்களோட அந்த ஸ்டாண்டை எடுத்துகிட்டு தான் உங்களால் வந்து ஸ்டார்ட் பண்ணவே முடியும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து கீ ஆன் பண்ணிவிட்டு இங்கே வருது பார்த்தீங்களா டிவிஎஸ் ஜூபிட்டர் 125. ஸோ வெல்கம்னு இங்கே வந்து உங்களுக்கு வந்து யாரோடைய பேர் வருமோ அது உங்களோட பேர், யாரோட பேரில் இந்த வண்டி நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அவங்களோட பேர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் வருது. ஸோ இப்போ நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த லைட் வந்து ஏதாச்சும் பிரச்சனைனா நம்ம வந்து இது ஆன் பண்ணிக்கலான்னு. ஸோ இப்படி ஆன் பண்ணோம்னா இங்கேயுமே உங்களுக்கு வந்து லைட் எரியும். அதாவது இண்டிகேட்டர் லைட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகி எரியும். ஸோ வேணும்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஓடோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிச்சுன்றதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ட்ரிப்பு ஏ இருக்குது. ஸோ மோடு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா ட்ரிப்பு பின்னு ஒன்று உங்களுக்கு போகுது. ஸோ அப்புறமா பேட்ரி வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது நம்ம இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ டைம் கூட வந்து இங்கே உங்களுக்கு காட்டுது, என்ன டேட் டைம் அது எல்லாமே காட்டுது. ஸோ ரைடிங் சென்ஸ், ஸோ எவ்வளோ நேரத்துலேருந்து நம்ம வந்து ட்ரைவ்லேயே இருக்கோன்றதையும் வந்து உங்களுக்கு காட்டுது. ஸோ நம்ம பெட்ரோல் டேங்க் ஃபியூயல் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே உங்களுக்கு வந்து காட்டுது. எஸ், ஃபியூயல் எக்கானமி. ஸோ இந்த ஃபியூயலை நம்ம வந்து இவ்வளோ கிலோமீட்டர் போக முடியுன்றதை வந்து காட்டுது. டிரைவிங் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு காட்டுது ப்ளீஸ். எஸ், 100% எக்கோ. ஸோ எக்கனாமிலேயே உங்களுக்கு வந்து இந்த மோடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்கில் வந்து போகும் கைஸ். ஸோ நம்ம வந்து இப்போ ஆன் பண்ணிவிட்டு நம்ம நவுத்துனோம்னா வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே போயிட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த பவர் வந்து காட்டும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட 40 நம்ம வந்து போனோம்னா எக்கோன்னு வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ நார்மலாக வந்துருச்சு கைஸ்.
ஸோ ஏற்கனவே நம்ம வந்து போன டிவிஎஸ் ஜூபிட்டரில் வந்து பார்த்தோம்ல, கீ வந்து அதோட ஃபங்க்ஷன் வந்து சேம் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருந்தால் கன்ஃபியூஷன் ஆகும்ல. ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லெஃப்ட் சைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பூட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஆஃப்லேயே வச்சுட்டு நீங்கள் உள்ளே புஷ் பண்ணிவிட்டு ரைட் சைடு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூவல் டேங்க் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து 2 ஹெல்மெட் வந்து தாராளமாக வைக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடையாது. ஆனால் டிஸ்பிளே உங்களுக்கு வந்து மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இருக்குது, இது கொண்டு வந்திருக்காங்க புதுசாக. ஸோ அதுக்கப்புறமா ஏற்கனவே டிவிஎஸ் ஜூபிட்டரில் வந்து இருந்துச்சுல, நீங்கள் வந்து மவுண்டெயினில் எங்கேயாச்சும் நிறுத்தும் போது உங்களுக்கு வண்டியில் வந்து பின்னாடி வராமல் இருக்கிறதுக்கு வந்து இது நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜூபிட்டர் 125 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கைஸ். இப்போ நீங்கள் வந்து பிரேக்கை நல்லா அழுத்திட்டு அதுக்கப்புறமே இந்த பிரேக்கை போட்டால் தான் வந்து உங்களுக்கு இதுவே ஆகும். ஆனால் இதில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் வேரியண்ட்டு வந்து பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 124.8 சிசி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 125 சிசி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் பவர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8.15 PS வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இதோட டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 10.5 Nmனு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 57.27 உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 108 kg தான் வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்பீடாக போனாலுமே வந்து உங்களுக்கு சீக்கிரமாக பிரேக் பிடிக்கும். ஸோ அதுக்கு நம்ம வந்து ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடாது. வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரில் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த கலர் இல்லாமல் உங்களுக்கு வந்து பிரான்ஸ் கலரில் வந்து ஒன்று இருக்குது. ஃபியூயல் கெப்பாசிட்டியுமே வந்து அதே தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, சேம் தான். ஸோ 5.1 லிட்டர் வந்து இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாக் கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து ஸ்பீடோ மீட்டரு, அப்புறமா வந்து ட்ரிப் மீட்டர், இது எல்லாமே வந்து டிஜிட்டலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூட்டரோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 163 mm வந்து இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இங்கே கனெக்டடுன்னு வரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபோனில் ஏதாச்சும் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதில் நீங்கள் இதுலேயே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆட்டோ ஆன் ஆஃப் வந்து இருக்குல்ல, இது நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் சிம்பிள் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் சைட் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் சிம்பிள் வந்து உங்களுக்கு காட்டுது. ஸோ மறுபடியும் எடுத்து விட்டுருவோம். அதை நீங்கள் எடுத்து விட்டுட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட்டே ஆகும் வண்டி, இல்லைனா ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் போன ஜூபிட்டர் 125 வந்து மறந்த விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பிரேக்கு ஆன் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரெட் கலர் பட்டன் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதே ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் வந்து பழைய காலத்தில் வண்டிலாம் யூஸ் பண்ணிவிட்டு புதுசாக நீங்கள் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்படி ஒரு கிளச்சு அமுத்திட்டு நீங்கள் இந்த பட்டன் இருக்குல்ல, இதை பிடிச்சி நீங்கள் வந்து இப்படி பண்ணுவீங்க. இப்படி பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகாது. நீங்கள் ஸோ இந்த நீங்கள் கிளச்சை வந்து பிடிச்சிட்டு இந்த நீங்கள் பட்டன் அமுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் வண்டி. ஸோ நீங்கள் இந்த கியர் நீங்கள் வந்து ஆக்சிலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அதுதான் வந்து நிறைய பேர் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுன்ற சமயத்தில் வந்து நீங்கள் டக்குன்னு வந்து இப்படி பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணால் ஸ்டார்ட் ஆகாது உங்களுக்கு. இப்போ இந்த மீட்டர் கன்சோலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டு, அப்புறமா இது எல்லாமே வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மோடு பட்டன் இருக்குல்ல, லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் காட்டும். ஓகேவா? சர்ச்சிங் ஃபார் பேரடி டிவைஸ் இது இருக்கட்டும். அப்புறமா மறுபடியும் நீங்கள் இன்னொரு வாட்டி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டுதா. ஸோ இப்போ நீங்கள் வந்து சேஞ்ச் ப்ரெஸ் மோடு, இப்போ நீங்கள் வந்து ஒரு வாட்டி அழுத்தினாலே வந்து உங்களுக்கு இது இப்படி வந்து காட்டும். நீங்கள் இதில் இன்னொரு வாட்டி அமுத்துனீங்கன்னா 50, இதுக்கு பக்கத்தில் வந்து மினிட்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மோடு பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஎம்ஆ பிஎம்ஆன்னு அது வந்து காட்டும். ஸோ லாஸ்ட்டு எல்லாமே செட்டிங்ஸ் எல்லாமே வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறமா செட்டு நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கன்னா செட் ஆயிரும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து மாற்றுறோம். ஸோ 5 இருக்கா, 6, 7, 8, 9, 10 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டாக வந்து பண்ணி முடிச்சுட்டு செட்டுன்னு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆயிரும். ஸோ மறுபடியும் இப்போ நீங்கள் வந்து மோடு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேட் வந்து காட்டுது.
20th ஆகஸ்ட். ஸோ நீங்கள் மாற்றணுன்னா வந்து உங்களுக்கு மாற்றிக்கலாம். 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 அப்படி பார்த்தீங்களா. ஸோ இந்த செட்டு பட்டன் வந்து அமுக்குனீங்கனாலே வந்து உங்களுக்கு மாறிடுது. ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் மோடு பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடையாது வந்து பிரைட்னஸ் வந்து கேட்குது. ஸோ செட் கொடுத்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து லோவாக வேணுமா ஹையாக வேணுமா இது மாதிரி கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். லோவாக இருக்கணும்னா வச்சுக்கலாம், ஹையாக இருக்கணும்னு இப்படி வச்சுக்கலாம். ஸோ மறுபடியும் மோடு பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கும். இதுதாங்க ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டோடைய வண்டியோடைய டிரைவிங் நம்ம வந்து பார்த்தோம்னா வண்டி வந்து எங்கேயுமே வந்து ஷேக்காமல் நம்ம கரெக்டாக எங்கே ஸ்ட்ரெயிட்டாக போகிறோமோ அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்மூத்தாகவே வந்து போகுதுன்னே சொல்லலாம். ஸோ மற்ற வண்டியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக போகுது. அது ஒரு பக்கம் போவோம், நம்ம ஒரு பக்கம் வந்து எடுத்துகிட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக வந்து எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இங்கே பாருங்க கைஸ், இதோட இந்த ஸ்கூட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லக்ஸுரியஸான ஃபீல் வந்து தருது. ஸோ இங்கே வந்து ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான வார்னிங்ஸ் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு என்ன போட்டிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ரீட் ஓனர்ஸ் மேனுவல் கேர்ஃபுல்லி, அப்புறமா இந்த ரீஃபில் ஃபியூயல் ஆன் லோ ஃபியூயல் இண்டிகேஷன் LFI அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு மீட்டர் கன்சோலில் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து லோ ஃபியூயல் இண்டிகேஷனை வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ ஃபியூல் வந்து லோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பெட்ரோல் பங்க்கு போயிட்டு ஃபில் பண்ணணுன்ற அர்த்தம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டு நாட் ஆக்சிலரேட் வைல் ஸ்டார்டிங் அண்டு பிரேக்கிங். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பிரேக் அழுத்தும் போது நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. நான் அதுதான் வந்து உங்ககிட்ட சொன்னேன். ஸோ நிறைய வாட்டி டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணணும் கிளம்பணுன்றது வேகத்தில் வந்து நீங்கள் ஆக்சிலேட் பண்ணிடுவீங்க, அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அப்புறமா வந்து ஆல்வேஸ் வியர் ஹெல்மெட் ஒயில் ரைடிங்னு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோஸ் பிடிச்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையுமே வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்புறம் வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.